எதுவாக இருந்தாலும் பிரதமர் வந்தால் அது ஒரு புயல். கஜா புயலை தவிர மோடி புயல். 9 தொகுதிகள்னு ஒரு லிஸ்ட் இருக்கும்போது அதுல தென் மாவட்டங்களும் இடம் பெற்றிருக்கு. ஸோ அதன் ஒரு பயனாவும் இந்த பயணங்கள்லாம் அமைக்கப்பட்டிருக்குன்னு பார்க்கலாமா? நரேந்திர மோடி சென்னை வந்தாலே திராவிட முன்னேற்ற கழகம் அலறுகிறது. அண்ணாமலை வரும் முன்னே இடி வரும் பின்னே என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு புதுமொழியை கொண்டு படுத்து விட்டார் நரேந்திர மோடி. நரேந்திர மோடி அவர்கள் என்ற ஒரு ஆளுமையை கேலி செய்தார்கள், கிண்டல் செய்தார்கள் இதே திராவிட முன்னேற்ற கழகத்தினர். அவருக்கு எதிராக சவால் விட்டார்களே, கருப்பு பலூன் விட்டார்களே, கோ பேக் மோடி என்றார்களே, ஏன் இப்பொழுது கம்பேக் மோடி, வெல்கம் மோடி, ஹக் மோடி என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். ராகுல் காந்தி பிரதமரானாலும் அதை வைத்துக் கொண்டு இந்த கேஸ் எல்லாம் மூடலாம் என்று பகல் கனவு காணக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சியினருக்குத்தான் இது ஒரு சவாலாக இருக்கும். திராவிடம் மங்கி வருகிறதே. குமுதம் ரிப்போர்ட்டர் நேயர்களுக்கு வணக்கம். தேர்தல் அதாவது நாடாளுமன்ற தேர்தல் நெருக்கத்தில் பிரதமர் மோடி அவர்களின் இந்த 3 நாள் தமிழக பயணம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படும் இந்த வேளையில் இது குறித்து விரிவாக பேச இருக்கிறோம். இதற்காக மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். நமஸ்காரம்மா. நமஸ்காரம். நமஸ்காரம். முன்னாடியே சொன்ன மாதிரி தேர்தல் நெருக்கம், தேர்தல் பரபரப்பு ஆரம்பிச்சாச்சு. இந்த நேரத்தில் கேலோ இந்தியா துவக்க நிகழ்ச்சிக்காக வந்த பிரதமர் அவர்களின் இந்த 3 நாள் பயணம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இதில் என்னென்ன அரசியல் பிளான்ஸ் பாஜக வச்சிருக்காங்க சார்? இதுல முக்கியமா பார்க்கறது 2024 லோக்சபாவில் இன்னும் 3-4 மாசம் இருக்குதுமா. இது முக்கியமா பார்க்கணும்னா நேர ராமேஸ்வரத்திலேருந்து நாளைக்கு அதாவது பிரைம் மினிஸ்டர் ஸ்ட்ரைட் அயோத்தியா தான் போறாரு. அதுதான் முக்கியத்துவம். அங்கேருந்து எடுத்துக்கொண்டு கூட புனித நீரை ராமேஸ்வரத்திலிருந்து எடுத்துக்கொண்டு அங்கு குடமுழுக்குக்காக எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய புனித நீர் என்பதுதான் மிக மிக முக்கியத்துவம். அதையும் தவிர ஸ்ரீரங்கம் கோவிலில் சென்று தரிசனம் செய்தார். ராமர் அந்த ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு சென்று ஸ்ரீரங்க ரங்கநாதனை வழிபட்டார் என்பதுதான் வரலாறு. சோ ஆக மொத்தம் ராமர் கால்பட்ட இடங்கள் தனுஷ்கோடியாக இருக்கட்டும், என்ன ராமநாதபுரம், ராமேஸ்வரம் என்றெல்லாம் ராம என்று இருக்கக்கூடிய இடங்களில் நரேந்திர மோடி தன்னுடைய பாதங்களையும் பதித்து அங்கிருந்து புனித நீரை எடுத்துக்கொண்டு அயோத்தியா சென்று அதை குடமுழுக்குக்காக செய்ய இருக்கிறார். அதுதான் முக்கியத்துவம் என்று நான் கருதுகிறேன். இதில் அரசியல் இருந்தாலும் வட இந்தியாவில் சமீப காலத்தில் பாஜக அமோக வெற்றி பெற்றது, காங்கிரஸ் தோல்வி அடைந்தது. அதை வைத்துக் கொண்டு காங்கிரஸ் தெலுங்கானாவில் ராஜ்யத்தில் அரசாங்கத்தை பிடித்ததால் எல்லாரும் சொல்ல ஆரம்பித்தார்கள், தெற்கு தேய்கிறது வடக்கு வளர்கிறது பாஜகவிற்கு என்று. ஆனால் அதே சமயத்தில் நரேந்திர மோடியினுடைய அழுத்தம் ஆதிக்கம் என்ன என்று கேட்டால், தென்னிந்தியாவிலும் பாஜக வளர்ந்து விட்டது. இந்தியா இஸ் அ பேன் பொலிட்டிக்கல் பார்ட்டி, பேன் இந்தியா பொலிட்டிக்கல் பார்ட்டி, அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சி என்றெல்லாம் அவர் தன்னுடைய சுற்றுப்பயணங்கள் மூலமாக, உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் ஜனவரி மாதம் 2ஆம் தேதியே சென்னை வந்திருந்தார். இப்பொழுது 20ஆம் தேதி மீண்டும் வருகிறார். மீண்டும் பிப்ரவரி 4ஆம் தேதி 5ஆம் தேதி வர இருக்கிறார். மார்ச் மாதம் வர இருக்கிறார். ஆக ஒவ்வொரு மாதத்திலும் அவர் தாக்கத்தை ஏற்படுத்தி பாரதிய ஜனதா கட்சிக்கு கால் வேறு ஊன்ற வேண்டும் என்பதை தவிர ஸ்ரீவித்யா பிரைம் மினிஸ்டருடைய இன்டென்ஷன் என்ன என்று கேட்டால், கடவுள் நம்பிக்கை வளர வேண்டும் தமிழ்நாட்டில் என்பதுதான். திராவிடம் சீர்குலைந்து விட்டது, திராவிடம் மங்கி விட்டது. அதை வைத்து பார்த்தால் திராவிடத்திலிருந்து சனாதன தர்மம் வளர ஆரம்பித்து விட்டது என்பதை குறிக்கோளாகத்தான் நரேந்திர மோடி வைத்து அதை மைய புள்ளியாக வைத்துத்தான் அரசியல் செய்ய இருக்கிறார். அதுதான் நான் சில மூத்திய பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களிடமிருந்து கேள்விப்பட்டது, பிரதமர் செயலகத்திலிருந்தும் கேள்விப்பட்டது. அதுதான் தமிழகத்திற்கு சனாதனம் வர்சஸ் திராவிடம் என்றும், கடவுள் நம்பிக்கை வர்சஸ் கடவுள் நம்பிக்கை இல்லை என்றும், திமுக வர்சஸ் பாஜக என்றும் இந்த அமைப்பில் வைத்துக் கொண்டுதான், இந்த கட்டமைப்பை வைத்துத்தான் நரேந்திர மோடி
தன்னுடைய 3 நாள் பிரயாணத்தை தமிழகத்தில் தொடங்கினார். குறிப்பாக அவரோட பயணங்கள்ல தென் மாவட்டங்கள் அதிக அளவில் இருக்கும்போது பாஜகவோட இந்த எம்பி எலெக்ஷன்ல அவங்க டார்கெட் பண்ற அந்த 9 தொகுதிகள்னு ஒரு ஒரு லிஸ்ட் இருக்கும்போது அதுல தென் மாவட்டங்களும் இடம் பெற்றிருக்கு, குறிப்பா ராமநாதபுரம் போன்ற மாவட்டங்கள்லாம். ஸோ அதன் ஒரு பயனாகவும் இந்த பயணங்கள்லாம் அமைக்கப்பட்டிருக்குன்னு பார்க்கலாமா? எதுவாக இருந்தாலும் பிரதமர் வந்தால் அது ஒரு புயல். கஜா புயலை தவிர மோடி புயல். நரேந்திர மோடி எங்கு சென்றாலும் தன்னுடைய ராஜபாட்டையை அவர் அமைத்து வைக்கிறாரே, அது ஒரு அரசியல் முக்கியத்துவம். 13 ஆண்டுகள் முதலமைச்சராகவும் 10 ஆண்டுகள் பிரதமராகவும் இருந்த அந்த மாபெரும் தலைவர் தமிழகத்தில் கால் எடுத்து வைத்தாலே என்றால், எப்படி ரஜினிகாந்த் சினிமாவில் அலறுகிறது என்கிறார்களோ அது மாதிரி நரேந்திர மோடி சென்னை வந்தாலே திராவிட முன்னேற்ற கழகம் அலறுகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கெல்லாம் இடி ரெய்டு வந்து விடுமோ என்ற பயமும் இருக்கிறது. அண்ணாமலை வரும் முன்னே இடி வரும் பின்னே என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு புதுமொழியை கொண்டு விடுத்து விட்டார் நரேந்திர மோடி. வர ஆண்டுகளில், வர மாதங்களில் திராவிட முன்னேற்ற கழகத்தை தான் அவர் தாக்க இருக்கிறார் என்பதற்கு இது ஒரு முதல் அடையாளம். இதை மூலமாக பார்த்தால் தென் மாவட்டங்களில் 9 தொகுதிகளில் என்று தாங்கள் கூறினீர்கள். அதனுடைய தாக்கம் கண்டிப்பாக வெற்றி மோகமாகத்தான் இருக்கும் பாஜகவிற்கு என்றுதான் பாஜகவினர் கருதுகின்றனர். முன்பு திமுகவின் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி அவர்கள் அந்த சனாதன எதிர்ப்பு ஒழிப்பு அந்த ப்ரொட்டஸ்ட்க்கு அப்புறம் அந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் இப்போ வட இந்தியா முழுக்க எதிர்ப்பலைவுகள் கிளம்பிச்சு. அந்த 5 மாநில தேர்தல் சமயங்களில் பிரதமர் மோடி அவர்கள், அமித்ஷா அவர்களுமே அதற்கு எதிர்வினை ஆற்றக்கூடிய நிகழ்வுகளை நம்ம பார்த்துருந்தோம். ஆனால் இன்றைக்கு இந்த கேலோ இந்தியா நிகழ்ச்சிக்கு அழைப்பிடுவதற்கு பிரதமர் மோடி அவர்களை சந்தித்ததும் சரி, அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் போது ஒரு இணக்கமான சூழல் தான் பார்க்க முடிஞ்சு முதல்வரிடத்திலும் பிரதமரிடத்திலும். இது அடுத்த கட்டமா எப்படி எடுத்துக்கலாம்? அதை அரசு மத்திய அரசாங்கத்திற்கும் மாநில அரசாங்கத்திற்கும் இருக்கக்கூடிய இணக்கம் தான். அதில் அரசியலை புகுத்த முடியாது. எது இருப்பினும் நரேந்திர மோடி அவர்கள் என்ற ஒரு ஆளுமையை கேலி செய்தார்கள், கிண்டல் செய்தார்கள் இதே திராவிட முன்னேற்ற கழகத்தினர். என்னாச்சு? கடைசியில அதே நரேந்திர மோடியிடம் சரணாகதி அடைந்தார். எப்படி சுவாமியே சரணம் ஐயப்பா என்று சொல்லுகிறார்களோ மலைக்கு போவர்கள், இதே மாதிரி டெல்லிக்கு மலைக்கு வந்தாரோ என்ற அச்சம் கூட இருக்கிறது. உதயநிதி டெல்லிக்கு வந்தது ஏன்? உதயநிதி பிரதமரை சந்தித்த பிறகு நான் என்ன பேசினேன் என்று பொது வலைத்தளத்தில் விடவில்லை. நிருபர் கூட்டத்தை பார்த்தால் வட இந்திய நிருபர்களை கண்டால் ஓடி ஓடி ஒளிந்தாரே மிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின். ஏன் தன்னுடைய நிலைப்பாட்டை பொது வளத்தில் வைக்கவில்லை? செங்கலை கொடுத்தார், கொண்டு போய் செங்கல், முட்டையை காமிச்சார். முட்டை என்னாச்சு? அதெல்லாம் ஏன் சரணாகதி அடைஞ்சாங்க? ஆக மொத்தம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உள்ளேயே இருக்கக்கூடிய கசப்பு, அங்க இருக்கக்கூடிய குடும்பத்தினுடைய அரசல் உரசல், இதெல்லாம் தான் காரணம். நரேந்திர மோடி வட இந்தியாவில் ஒரு மாபெரும் தலைவராக இருக்கிற சமயத்தில் அவருக்கு எதிராக சவால் விட்டார்களே, கருப்பு பலூன் விட்டார்களே, கோ பேக் மோடி என்றார்களே, ஏன் இப்பொழுது கம்பேக் மோடி, வெல்கம் மோடி, ஹக் மோடி என்றெல்லாம் சொல்லுகிறார்கள்? காரணம், வட இந்தியாவில் நரேந்திர மோடியினுடைய ஆதிக்கம் சத்தீஸ்கர், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் 2024 காங்கிரஸ் ஒழிந்து அழிந்து மரணம் அடைந்து விட்ட நிலையில்தான் ஒரு விதமான ஆதரவு இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகம் தனிமையாக்கப்பட்டு விட்டது தமிழக அரசியலில், அகில இந்திய அரசியலில். காங்கிரஸ் என்பது வட இந்தியாவில் ஒழிந்து விட்டதனால் தான் திராவிட முன்னேற்ற கழகம் நரேந்திர மோடியிடம் இருந்து பாசம் காண்பிக்கிறது என்றுதான் சில காங்கிரஸ்காரர்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள், இன்க்ளூடிங் ஜெயராம் ரமேஷ் போன்ற தலைவர்கள். இல்ல, நீங்களே சொன்னீங்க அந்த கேலோ இந்தியா நிகழ்ச்சிக்கு அழைப்பிடுவதற்காக தானே அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் மோடி அவர்களை அஃபிஷியலாக சந்திச்சிருந்தார். அந்த நிகழ்ச்சி, அந்த செய்தி ஆல்ரெடி கொடுத்துட்டு தான் போயிருந்தாங்க. பிறகு அந்த சந்திப்பின் பிறகு கொடுக்கலங்கிறத, செய்தியாளர்களை சந்திக்கலங்கிறத ஒரு பெரும் அரசியலாக்க முடியாது இல்லையா? அந்த அஃபிஷியல் என்ன பேசினாங்க தெரியுமா உங்களுக்கு? அந்த நிகழ்ச்சிக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். இடி நிகழ்ச்சி 3 மாதங்கள் 3 தடவை சந்தித்தார் நரேந்திர மோடியை முதலமைச்சர். என்ன இருக்குது அவங்களுக்குள்ள பேசுறதுக்கு? குடும்பத்தில் சண்டையை சொன்னாரா, அல்லது இடியை நிறுத்த வேண்டும் என்று சொன்னாரா,
என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் செந்தில் பாலாஜிக்கு பிறகு பொன்முடி, KN நேரு, அனிதா ராதாகிருஷ்ணன் மற்றும் தங்கம் தென்னரசு போன்றவர்கள் மீதெல்லாம் வரக்கூடிய தாக்கத்தை நிறுத்தத்தான் போய் நரேந்திர மோடியிடம் சரணாகதி அடைந்தார்களா திராவிட முன்னேற்ற கழகத்தினர். இதே எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தபோது இதே மிஸ்டர் MK ஸ்டாலின் ஆப்போசிஷன் லீடரா இருந்தபோது அரசியல் செய்யாமல் சரணாகதி செய்கிறார்கள் என்றார்கள். இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் மோடியிடம் என்ன செய்கிறது? இல்ல சார், அந்த லிஸ்ட் இன்னும் பெருசு இருக்கு. KKSSR இருக்காங்க, அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் OPS இருக்காங்க, வளர்மதி இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க. இந்த வழக்குகள் விரைவில் விசாரணைக்கு வர இருக்கிறது. பொன்முடி அவர்களோட கேஸ் நீதிமன்றத்துல உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போயிடுச்சு. அப்புறம் நம்ம இதை எப்படி தேர்தல் வரும் வரை அதை தள்ளி போட்டு விட்டால் ஒருவேளை 2024 பொது தேர்தலில் நரேந்திர மோடி வீழ்ச்சி ஆயிரத்தி ராகுல் காந்தி பிரதமரானாலும் அதை வைத்துக் கொண்டு இந்த கேஸ் எல்லாம் மூடலாம் என்று பகல் கனவு காணக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சியினருக்குத்தான் இது ஒரு சவாலாக இருக்கும். அந்த பயத்தில் தான். அதையும் தவிர ஒன்னே ஒன்று சொல்றேன் ஸ்ரீவித்யா, MK ஸ்டாலின் பதவியேற்று 30 மாதங்கள் ஆகிவிட்டது. கரெக்டா 2.5 வருஷம். இன்னும் 2.5 வருஷம் அவங்க பதவியில் இருந்தாகணும். அந்த 2.5 வருஷத்தை நரேந்திர மோடி மத்தியில் ஆட்சிக்கு வந்து விட்டால் 2026 மட்டும் எப்படி உங்களுக்கு பணம் வரப்போகுது? நோட் அடிப்பீங்களா நீங்க? இல்ல பழனிவேல் தியாகராஜன் போய் தங்கம் தென்னரசு வந்தார், அவர் என்ன பண்ண போறார்? மத்திய அரசாங்கத்தில் நல்லுறவு வேணும் என்பதை புரிந்து கொண்டு விட்டார். நரேந்திர மோடியினுடைய ஆதிக்கத்தை வைத்து, ஆளுமையை வைத்து என்று தான் MK ஸ்டாலினை பற்றி பல அரசியல் கருத்தாளர்கள் வர்ணிக்கிறார்கள். இல்ல, நீங்க சொல்ற மாதிரி இந்த ரைடெல்லாம் ஏன் நின்றுச்சு, ஏன் நிறுத்தப்பட்டிருக்கு? தேர்தல் வரும் வரை இந்த ரைடெல்லாம் நிறுத்தப்பட வேண்டும், அதற்காக சந்திச்சாரா? அந்த அஃபிஷியலான சந்திப்பின் பிறகு பர்சனலா என்ன பேசுனாங்கன்னு சொல்லலை. அப்படிங்கும்போது ஊழல் கிளீன் பாலிடிக்ஸ் பேசிட்டு இருக்கக்கூடிய பாஜக இந்த சந்திப்பினால் ஒத்தி வைத்தா அவங்க மேலேயும் அது ஒரு கரை தானே? அது ஒண்ணு ஒத்திச்சான்னு எப்படி தெரியும்? என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டினுடைய ரெய்டு நிறுத்தப்பட்டதுதான் பொதுமக்களிடம் சந்தேகத்தை உண்டாக்கிவிட்டது. அதற்கு ஒரு காரணம் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சொன்னார்கள், இயற்கை சீரிடல், புயல், காற்று மற்றும் வெள்ளம் என்றெல்லாம். ஆனால் வெள்ளம் முடிந்து 15 நாட்கள் ஆகிவிட்டது. ஏன் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இன்னும் அதை பற்றி ஆரம்பிக்கவில்லை? ஏன் அண்ணாமலையை திமுக ஃபைல்ஸ் 3 என்று சொல்லுகிறார்? அதன் மூலமாக யானை வரும் முன்னே மணி ஓசை வரும் பின்னே என்றாலும் அண்ணாமலையினுடைய ED அந்த ஆடியோ டேப் எல்லாம் தமிழக அரசியலில் ஒரு பயத்தை உண்டாக்கி விட்டது அல்லவா? ஒரு கலகலப்பை உண்டாக்கி விட்டது அல்லவா? 2G ஆக இருக்கட்டும், அது எந்த கேஸாக இருக்கட்டும். ஓகே, இந்த அயோத்தி ராமர் கோயில் வட இந்தியாவில் ஒரு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. இந்துக்கள் ஆதரவு இன்னும் அதிகரிக்கும் அப்படிங்கிறது பார்க்கப்படுது. அப்படி நீங்க சொல்றீங்க. தமிழகத்தில் எத்தனை பக்தி கூட்டம் வருகிறது? இதே திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் சொல்லுகிறார்கள் குடமுழுக்கு செய்தோம், வெள்ளித்தேர் விட்டோம், தங்கத்தேர் விட்டோம் என்று? ஆக மொத்தம் இந்துத்துவா தமிழகத்தில் வளர்ந்து விட்டதைத்தானே காண்பிக்கிறது. அது அதையும் தவிர திராவிடம் மங்கி வருகிறதே. சனாதன ஒழிப்பு மாநாடு நடத்திய உதயநிதி அமைச்சர் அவர்கள் நேற்றைக்கு செய்தியாளர் சந்திப்பின் போது சொல்லியிருக்காரு, மத நம்பிக்கைக்கோ அயோத்தி ராமர் கோயிலுக்கோ நாங்கள் எதிரானவர்கள் அல்ல, அங்க இருந்த மசூதியை இடித்து விட்டு கோயில் கட்டினது எங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த முன் வச்சிருக்காரு. முதலமைச்சர் அவர்கள் அழைப்பதிலும் வாங்க மறுத்து விட்டார். அது உங்களோட பார்வை? கண்டிப்பாக அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிலைப்பாடு. போகத்தான் தெரியும். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு நிலைமை எப்படி இருக்கிறது என்பதை பார்த்து அவங்களுடைய நிலைப்பாடு. ஆனால் சனாதன தர்மத்தை பற்றி பேசிய மிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் தடாலியே சரிக்கு ஊந்துட்டாரு டப்புன்னு. ஏன் 25,000 ரூபாய் தராங்க, அயோத்தியாவுக்கு போயிட்டு வந்தா, மெக்கா மெதினா போயிட்டு வந்தா, ஜெருசலேம் போயிட்டு வந்தா, அந்த ஒரு அழுத்தத்தை கொடுத்தது மத்திய அரசாங்கத்தின் 303 MP பதவி உள்ள பாரதிய ஜனதா கட்சி அரசு தானே. திமுகவுடைய மத மாற்றத்திற்கும் அது ஒரு காரணமாக இருந்தது தானே. அண்ணாமலை அவர்கள் சமீபத்தில் DMK ஃபைல்ஸ் 3 வெளியிட்டிருந்தார், ஒரு ஆடியோ வெளியிட்டிருந்தார். அதை தொடர்பு இன்னும் பல்வேறு ஆடியோக்கள் வெளிவரும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் மென்ஷன் பண்ணியிருந்தார். என்ன விஷயங்கள்லாம் இருக்கும்? DMK ஃபைல்ஸ் பார்ட் 1 பார்ட் 2 பெரிய ஒரு விஷயங்களை ஏற்படுத்திடலை. தேர்தல் அரசியல்லையோ இல்லை இங்கே திமுகவின் மீதோ எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தல. இந்த விஷயங்கள் என்ன பாதிப்பை கொடுக்கும் தேர்தல் நெருக்கத்தில் அப்படிங்கிறதுனால?
ஒரு சலசலப்பை கொடுக்கும், திமுக மீது இருக்கக்கூடிய அவநம்பிக்கையை அதிகரிக்கும், திமுக மீது பொதுமக்கள் வைத்திருக்கக்கூடிய ஒரு சீற்றம், ஒரு ஏமாற்றம், இதையெல்லாம் அதிகப்படுத்தும். அண்ணாமலையினுடைய ஒரு மாபெரும் சக்தி என்பது இளைஞர்களிடையே பரவலாக காட்டு தீ மாதிரி தமிழகத்தில் பறந்து வருகிறது, கடந்து வருகிறது. அதுதான் முக்கியமாக இருக்கிறது. 28, 30 ஆடியோ டேப்புகள் இன்னும் இருப்பதாக அண்ணாமலை என்னிடமே சொன்னார். அதை குமுதம் நேயர்களிடம் பகிர்ந்து கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். 28 ஆடியோ வந்ததுன்னா 28 நாள் பொதுமக்களிடையே இது மீண்டும் மீண்டும் வந்தால், பேசினாரே பழனிவேல் தியாகராஜன் 30,000 கோடி சம்பாதித்து விட்டாரே சபரீசனும் உதயநிதியும் என்று, அவரை என்ன தள்ளினாங்களா? அதுவும் ஆடியோ டேப்பு தானே. அதை நம்பினார்களா இல்லையா பொதுமக்கள்? ஆக மொத்தம் ஒண்ணுன்னா பொதுமக்கள். இப்ப பாருங்க, முதலமைச்சர் சாதாரணமாக இருந்தார், அந்த பழனிவேல் தியாகராஜனுடைய இலாக்காவை பறித்திருக்க கூடாது நிதி அமைச்சகத்தில் இருந்து, அதை எடுத்தார். இப்பொழுது ஒவ்வொரு மந்திரி மீதும் வரக்கூடிய ஆதிக்கம் தாக்கத்தை வைத்து பார்த்தால் அண்ணாமலையிடம் இருந்து அழுத்தம் இருக்கிறது, திமுக பயப்படுகிறது என்பதைத்தான் அது குறிகாட்டுகிறது. தமிழகத்துல இப்ப பிரதமர் மோடி அவர்களுடைய இந்த முன்னர் வந்த அந்த பயணத்தின் போதும் சரி, தற்பொழுதும் சரி, ஓபிஎஸ் அவர்களுக்கு வரவேற்க ஒரு அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. ஓபிஎஸ் அவர்கள் சந்தித்தார் பிரதமர் மோடி அவர்களை, அவர் வந்து இங்கே இறங்கும்போது. எடப்பாடி அவர்கள் இந்த கூட்டணி முறிவிற்கு பிறகு அதிமுக தரப்புலேருந்து, எடப்பாடி தரப்புலேருந்து யாரும் வரல. இப்போ ஓபிஎஸ் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறதா? ஆமாங்க, நிச்சயம். நேச்சுரலி ஒரு ஏடிஎம்கே வச்சுப்பாங்க. அதிமுக வந்து எடப்பாடி பழனிசாமி 4 வருடங்கள் பதவியில் இருந்து பதவி சுகத்தை அனுபவித்து நரேந்திர மோடியினால் பதவியில் இருந்தார். இல்லை என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதோ அது ஏப்பம் விட்டு விட்டிருப்பார்கள் எடப்பாடி பழனிசாமியை. அதை தடுத்தது நரேந்திர மோடி. 4 வருடம் முதலமைச்சராக இருந்தால் என்றால் அதனுடைய ஆதிக்கம் நரேந்திர மோடி மீதுதான். அதையெல்லாம் வைத்துத்தான் ஓ பன்னீர்செல்வம் மீண்டும் நரேந்திர மோடியிடம் வர பார்க்கிறார். அவருக்கு இருக்கக்கூடிய வாக்கு வங்கி என்று குறைந்து இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிறுபான்மையர் வாக்கு வங்கிக்காக பாஜகவிலிருந்து வெளியே சென்று விட்டார். மீண்டும் 24க்கு பிறகு நரேந்திர மோடி ஜெயித்தால் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் பாஜக பக்கம் வந்து விடுவார், அது சந்தேகமே கிடையாது. ஓபிஎஸ் அவர்களிடம் அதிமுக என்று அவர் சொல்லிக் கொள்வதை தவிர வேறு எதுவுமே இல்லை. கட்சி சின்னம், அலுவலகம் வந்து எல்லாமே இபிஎஸ் தரப்பிற்கு கிடைத்து விட்டது. ஓகே, அப்படி இப்படி இந்த சந்திப்புகள் போது ஒரு சந்தேகம் வருது, புதிதாக ஒரு கட்சியை ஆரம்பித்து விடுவாரோ, இல்ல பாஜகவில் ஏதாவது பொறுப்பு கொடுக்கப்படுமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம். அப்படிலாம் இருக்காது. ஒரு திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர், அவர் பகச்சிமான். வட தமிழகத்தில் அவருக்கு இருக்கக்கூடிய அழுத்தம் அதிகமாக இருக்கிறது. போக போகத்தான் பார்க்க வேண்டும். அவர் பாஜகவில் சேர மாட்டார் என்பதுதான் என்னுடைய கருத்து. முன்னாள் முதலமைச்சராக இருந்ததால் அம்மையார் சசிகலா அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், எடப்பாடி பழனிசாமியும் ஓ பன்னீர்செல்வம் ஒன்று சேர வேண்டும் என்று. அதைத்தான் அமித்ஷாவும் நரேந்திர மோடியும் சொல்லி வருகிறார்கள். ஒருவேளை திமுகவிற்கு எதிராக ஒரு கூட்டணி, பரந்த அளவில் அம்பரெல்லா கூட்டணி அமையுமே ஆனால், அதற்கு முக்கியத்துவம் பாஜக வழக்குமே ஆனால், கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி தலைமையிலும் அது கூட்டணி அமைந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை, அதில் ஓபிஎஸ் இருந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. எது இருப்பினும் 2024 என்பது தமிழகத்திற்கு ஒரு வாய்ப்போ இல்லையோ 2024 சட்டமன்றத்திற்காக இப்பொழுதிலிருந்தே ஆதிக்கம் தாக்கம் ஆரம்பித்து விட்டதாகத்தான் நான் ஒரு அரசியல் ஆலோசகராக, அரசியல் விமர்சகராக நான் கருதுகிறேன். தமிழகத்தை பொறுத்த மட்டில் இருந்து திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்தே, அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டதிலிருந்தே துணை முதலமைச்சர் ஆவார் உதயநிதி ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்து தொடர்ந்து அடைபட்டு கொண்டே இருக்கிறது. சமீப காலமாக எம்பி எலெக்ஷனுக்கு பிறகு கண்டிப்பாக ஒரு துணை முதலமைச்சர் ஆவார்னு சொல்லப்பட்டது. ஆனால் அதற்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் முதலமைச்சர். இருந்துமே அங்கு டெல்லியில் இருக்கும் திமுக எம்பிக்கள் அவங்களுடைய அந்த ஸ்டேட்டஸ் என்னவாக இருக்கிறது? டெல்லியிலிருந்து திமுக எம்பிக்களுக்கு என்று தனி கிடையாது. ஆனால் திமுக எம்பிக்களிலேயே உதயநிதிக்கு தான் அதிகமாக சப்போர்ட் இருக்கிறது. உதயநிதி ஸ்டாலினுக்கு முக்கிய பொறுத்து தந்த வேண்டும். நேற்று கூட பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் நடந்து வரும்பொழுது சிலது கால் தடிக்கும் பொழுது அவர்தான் பிடித்து கொண்டு விட்டார். முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலினுக்கு பிரதமரே எஸ்பிஜி மாதிரி ஆக்ட் பண்ணி விட்டார். இல்லை என்றால் மு.க. ஸ்டாலின் கீழே விழுந்திருப்பார். அந்த தொலைக்காட்சியில் பலர் காண்டார்கள், பலர் பார்த்தார்கள். அப்படி உடல்நிலை குறைவாக இருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு பின்னாடி வந்த மிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் கூட முதலமைச்சருடைய காலையே பார்த்து கொண்டிருந்தார். காரணம் என்ன என்று கேட்டால், கால் தவறிவிட்டது, ஒரு டேட்டரிங் பொசிஷன் வந்தது. அதைத்தான் பிபிசி போன்ற
ஒரு வலைதளங்களில் கூட அந்த பரவலாக வைரலாகி வருகிறது அந்த புகைப்படம். ஸோ வெயிட் அண்ட் வாட்ச். எப்படி ஒரு சிச்சுவேஷன் மலரும் என்பதை தெரியவில்லை. உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக அல்லது முதலமைச்சரானாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு மாபெரும் உள் அழுத்தம் ஆரம்பித்து விட்டது. கட்சியில் ஒரு குழப்பம் இருக்கிறது, குடும்பத்தில் ஒரு குழப்பம் இருக்கிறது. கனிமொழியை சேர்க்கவில்லை, ராஜாவை சேர்ப்பது கிடையாது. ஸோ இதை வைத்து நரேந்திர மோடியிடம் இது மாதிரியான பேச்சுக்கள் கூட பேசியிருக்க கூடும் என்று தான் வட இந்தியாவில் யூகங்கள் பரவலாக இருக்கிறது என்று என்னுடைய கடைசி கருத்தாக இதை சொல்லி நாம் இந்த பேட்டியை முடித்துக் கொள்ளலாம் என்று கருதுகிறேன். நன்றி சார், நன்றி. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.